வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அந்த பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம்னா என்ன, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. இதில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, இந்த பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீமில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதை யார் யாரெல்லாம் அவைல் பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? என்ன ஸ்கீம்னா இந்த பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம், ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 6 நவம்பர் 2024 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷம் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த லோன் கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ள வர்றோம். இப்போ நீங்கள் லோன் அமௌண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 7.5 lakhsக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு லோன் வாங்குறீங்க, ஓகேங்களா? அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களோட லோன் அமௌண்ட் ஒரு 4 லட்ச ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா, அதில் 75% என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அந்த கிரெடிட் கேரண்டி அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, நீங்கள் வாங்குற லோனுக்கு 75% கவர்மெண்ட்டே பே பண்ணும். எப்போ அப்படின்னா, உங்களால் திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த லோன் அவங்களே பேங்க்ல கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அதில் 75% பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மிச்சம் இருக்க 25% மட்டும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பே பண்ணால் போதும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலி இன்கம், ஓகேங்களா, உங்களோட வீட்டில் உங்களோட இன்கம் 8 லட்ச ரூபாக்குள்ளே இருக்குது அப்படின்னம்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா தள்ளுபடி கொடுக்குறாங்க. எப்போனா லோன் அமௌண்ட் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேலே சொன்ன மாதிரி 4 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்கன்னா 75% கிரெடிட் கொடுத்துருவாங்க. அது போக உங்களோட பேங்க் உங்களோட ஆனுவல் இன்கம் வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னம்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க தெரியுமா, வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட்ல 3% நம்மளுக்கு தள்ளுபடி பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் உங்களோட ஆனுவல் இன்கம், உங்கள் வீட்டில் பேரண்டோட ஆனுவல் இன்கம் 4.5 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணாங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ணாங்களா. ஸோ உங்களோட வருட வருமானம் 4.5 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே. இதான் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டலோட ஃப்ரண்ட் பேஜ். இதோட லிங்க் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேங்க் லாகின் இருக்குது, மினிஸ்ட்ரி லாகின் இருக்குது, ஓகேங்களா? நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லாகின்குள்ள உள்ளே போனோடனே நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னம்னா இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் விடும், ஓகேங்களா? இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டெப்பை நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னம்னா உங்கள் அப்ளிகண்ட்டோட நேம் இங்கே நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? உங்களோட நேம் இங்கே டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் கையில் இப்போ என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா ஒரு வெரிஃபிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓடிபி எல்லாமே இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, ஓகேங்களா? இங்கே என்ன மெயில் ஐடி கொடுக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் முடியவும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இமெயில் அட்ரஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க ஒரு ஓடிபி மூலயமா. அது உங்களுக்கு வராமல் போயிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரென்த்தான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற இடத்துல திருப்பி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னம்னா இந்த கேப்சா என்ட்ரி, ஓகேங்களா? இங்கே ஒரு கேப்சா ஒரு பச்சை கலரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா சம் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை அப்படியே முடிச்சுட்டு எழுதி டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க, ஓகேங்களா? சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னம்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், ஓகேங்களா? அந்த 2 ஓடிபியுமே என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னம்னா அங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே மறுபடியும் எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பேஜில் தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் நீங்கள் கொடுத்துருந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்
லாகின் பண்ணி உள்ள வரும்போதுமே ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்க டைப் பண்ணா மட்டும்தான் இந்த லாகின் பேஜுக்குள்ள வர முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வியூ பேங்க் லோன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பேங்க்ல என்னென்ன மாதிரி லோன் கொடுக்குறாங்கன்னு எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்க வந்து அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேரியஸ் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 4 டைப்ல லோன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்லாம் இங்க போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட எந்த அக்கௌண்ட் இருக்கோ, ஓகேங்களா, நீங்க ஸ்டூடெண்ட், உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட எந்த அக்கௌண்ட் இருக்கோ, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி இந்த லோன் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு காலம் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள உங்களுக்கு பேஜுக்குள்ள போகும். ஓகேங்களா? ஸோ இங்க உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா கெட் ஓடிபி கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஆதார் நம்பர்ல எந்த மொபைல் நம்பர் சீடா இருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ள போய்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொசீட் வித்தவுட் ஆதார். ஓகேங்களா? ஆதார் எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். பட் நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு பாப்அப் விண்டோ வரும். என்ன அப்படின்னா நீங்க ஆதார் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேபி நாட் எலிஜிபிள் ஃபார் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஓகேங்களா? நீங்க ஆதார் இல்லாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட அந்த சப்வென்ஷன் இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இல்லாம போகலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னம்னா ப்ரொசீட் வித்தவுட் ஆதார்னு கொடுங்க. இல்ல எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து சப்சிடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு எப்பயும் போல என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஆதார் நம்பர் கொடுத்தே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்ற உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க ஆதார் நம்பர், ஓடிபி எல்லாமே நீங்க கொடுத்து உள்ள வந்தோடனே உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் கார்டியன் டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல்டு நேம்ல இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, டைட்டில், அந்த ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மேண்டேட்ரி. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா மிஸ்டர்னு கொடுத்துக்கோங்க உங்க நேமுக்கு நேரம். பேரண்ட்டுக்கு வந்து மிஸ்டர், உங்க அப்பா இருந்தாங்கன்னா மிஸ்டர் இல்லைன்னா மிஸ்ஸஸ். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆதார்ல இருந்து அதுவே எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க மாத்தினா சேஞ்ச் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். முடியாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபாதர் நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுவே வந்துடும். உங்க ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் நீங்க என்னன்றதை பார்த்து அது தக்கன நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு செலக்ட் கேட்டகிரி. ஓகேங்களா? கேட்டகிரினா நீங்க என்ன கம்யூனிட்டின்றது கேட்கும். எஸ்சி, எஸ்டி, நான் கிரிமி லேயர், ஓபிசி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னங்கிறத உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேல்னு இருக்கும். இப்போ நீங்க வந்து இங்க வந்து மேல் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க அப்பாவோட நேம் இங்க ஆட் பண்றீங்க, பேரண்ட் ஆர் கார்டியன்ல போட்டீங்கன்னா அப்பானா மேல், அம்மாவை போடுறீங்கன்னா நீங்க என்ன ஃபீமேல்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிஜன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலிஜன் அது ஹிந்துவா என்னன்றதை நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ். இப்போ நீங்க வந்து மேரிடா இருந்தீங்கன்னா மேரிடுன்னு போடுங்க. இல்லை அப்படின்னம்னா என்னன்னு பார்த்து நீ சிங்கிள்னு போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட பேரண்ட். ஓகேங்களா? நீங்க அங்க என்ன கார்டியன்ல யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மேரிட்னா மேரிடு என்னன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் அஸ் பர் ஆதார். உங்களோட அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு நீங்க ஆதார்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணா தான் உங்களுக்கு இங்க வந்து மாறும். ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னம்னா அந்த அட்ரஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். நீங்க வந்து அந்த ஆதார்ல கொடுத்துருக்க அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நீங்க எடிட் பண்ணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்டோட அட்ரஸையும் கொடுங்க, பேரண்டோட அட்ரஸையும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வில்லேஜ், நீங்க எந்த வில்லேஜ்ல இருந்து இருக்கீங்கன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா? தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை பார்த்து கொடுத்துக்கோங்க. பிளாக் மேக்ஸிமம் நீங்க வந்து ஆதார் சீடிங் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா லேண்ட்மார்க். ஓகேங்களா? இந்த லேண்ட்மார்க் அப்படின்ற இடத்துல என்ன அப்படின்னம்னா வந்துட்டு நீங்க உங்களோட லேண்ட்மார்க் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. பின்கோடு. ஓகேங்களா? உங்களோட பின்கோடு என்ன, உங்க ஏரியாவோட பின்கோடு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல் நம்பர் நீங்க ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஓகேங்களா? அப்படி வரல அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பேரண்டோட மொபைல் நம்பர் நீங்க கண்டிப்பா இங்க நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேரண்டோட இமெயில் ஐடி நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் பேரண்ட்டுக்கு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னம்னா
நீங்களே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, உங்களோட 10th மார்க் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட 10th பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை அதுக்கு வந்து இந்த கிளிக் கிளியர் ஃபார் ஸ்கூலை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் விண்டோ வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்கன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருப்போம். ஸோ ஐ கிளிக் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஸ்கூல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஸ்கூல் நேம் கூட நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட ஸ்கூல்லாம் செலக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா செலக்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூல் நேம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? பார்த்தோம் அப்படின்னம்னா வந்துட்டு இங்கே வந்து ஸ்கூல் நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. பேரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் நேம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட 12th பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ண மாதிரியே தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன ஹையஸ்ட்டாக குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க. ஓகேங்களா? 10th பாஸ் பண்ணிருக்கீங்களா, 12th பாஸ் பண்ணிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, இல்லாட்டி யூஜி முடிச்சிருக்கீங்களா, பிஜி முடிச்சிருக்கீங்களான்னு கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க, 12th கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பேரண்ட் வந்து ஹையஸ்ட்டாக என்ன படிச்சிருக்காங்க, அப் டு 10th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா 10th வரைக்கும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருக்கோம் 76ன்னு, அதே 76 நீங்கள் கீழே கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, உங்களுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் மாற்றுத்திறனாலையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னம்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் வந்து மறுபடியும் ரீலோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அதே இடத்துல நின்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ இன்கம்னு கொடுங்க. எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ தப்பாக எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட பேன் நம்பர் இருந்துச்சுன்னா பேன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பேன்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து பேன் வந்து வெரிஃபை ஆகி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்கணும், உங்களோட ஃபாதருக்கும் கொடுக்கணும். அதாவது கார்டியனாக யார் போடுறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து பிரான்ச், நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட டீட்டெயில் கொடுக்கணும் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்டு பேரண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் ஐஎஃப்எஸ்சி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னம்னா இந்த ஐஎஃப்எஸ்சியில் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஐஎஃப்எஸ்சி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில், பிரான்ச் நேம்லாம் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பேங்க்னு வந்துடும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து அந்த பேங்க் டீட்டெயில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்பிளே ஆயிரும். என்ன இருக்குது, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்டு, கார்டியனுக்கு நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த அக்கௌண்ட் டைப்புன்றதுல வந்து சேவிங்ஸ்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட்னா கரண்ட், மேக்ஸிமம் எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இன்னொன்று ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற பேங்க்குமே டிஎம்பியாக தான் இருக்கணும். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து டிஎம்பி பேங்க்கில், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா நான் வந்து அங்கே பேங்க் நான் சூஸ் பண்ணுவேன். செலக்ட் பேங்க் ஃபார் எஜுகேஷன் ஒன்று நான் டிஎம்பி தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே போய் வேறு பேங்க்கை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இங்கே கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நோன் கொடுங்க. ஏன்னா அந்த பேங்க்கில் வந்து யார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பேங்க்கில் வந்து சேர்மன் அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இங்கே நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னோம்னா எது வந்து நீங்கள் மேண்டேட்டரி ஃபீல்டில் டைப் பண்ணுறதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது திரும்பியும் கேட்கும். இல்லை அப்படின்னோம்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா செலக்ட் பேங்க் ஃபார் எஜுகேஷன் லோன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து எந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னோம்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த பேங்க்குக்கு போயிடும். ஒரு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் பேங்க்கில் கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் லோன் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஹவு டு அப்ளை எஜுகேஷன் லோன் இன் வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ராங்க் லோன் அப்ளிகேஷன். ஓகேங்களா?
உங்களோட லோன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி என்ன ரீசன்ல ரிஜெக்ட் பண்ணாங்க, இல்லாட்டி வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போதான்றது இதை பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இப்போதைக்கு கொடுக்கல. இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இதில் கெட் லோன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னோம்னா நீங்கள் உங்களோட லோன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா நீங்கள் வந்து இதில் வியூ பண்ணிக்கலாம். அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இதில் போனீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு நீங்கள் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அதில் போய் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்னொன்று வந்து இதை வச்சு நீங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் எப்பயுமே நம்ம இங்கே வந்து தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் உங்களோட மொபைல்லே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னோம்னா இந்த பிஎம் வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் எந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாகின் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா அதில் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.